கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த 5 நிமிட செய்திகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற காரியம் ஞானம் என்பதை குறித்து. அதாவது ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் யாராவது நீ ஞானியான்னு கேட்டால், உனக்கு ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டால், எந்த மனுஷனுமே எனக்கு ஞானம் இல்லை, நான் ஞானி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பேதை மாதிரி. ஆனால் சிறிதளவாவது ஞானம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. நிச்சயமாக இருப்பீர்கள். சிரட்ட கட்ட நான் தான் ஞானி, பெரிய ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க பேதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேதைன்னு சொல்கிறது சும்மா தான் சொல்கிறது, ஞானின்னு சொல்கிறதும் சும்மா தான் சொல்கிறது. ஏன்னா ஞானத்தில் அந்த அளவு இருக்கவும் செய்யாது, பேதையாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டோடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ஞானியாக மாற்றுகிறவர். நீங்கள் தான் நினைக்கலாம் உண்மையிலே நம்ம ஞானவான்கள் தான் அப்படின்னு நம்ம அதை ஒரு டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஞானி தானா, ஞானம் உண்டா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கணும். இப்போ உலக பிரகாரமாக நல்ல இவர் நல்லா சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு டெஸ்ட் வைப்போம், அப்படி தானே? கொஞ்சம் ஆகாரங்கள்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லும்போது அவர் நல்லா சாப்பிட்டுட்டாருன்னா சரி நல்லா சாப்பிட்டு. இப்போ இவர் வெயிட்டெல்லாம் நல்லா தூக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் வச்சோன்னா அவர் ஒரு உதட்டளவிலையோ அந்த நேரடியாக நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த வெயிட்டை கொடுத்து அவர் தூக்கும்போது நம்ம கண்டுகொள்வோம், இவர் நல்ல வெயிட் தூக்குகிறவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பதை வெளிப்படையாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தானே? அப்போ கண்டுபிடிப்பதற்கு ஒரு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:30 இப்படி சொல்லுகிறது. நீதிமானுடைய பலன் ஜீவவிருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். இப்போ நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருந்தால் வேதத்தின்படி நீங்கள் ஞானவான்கள். நிச்சயமாக யார்கிட்ட காரணம் சொல்ல முடியும் நான் ஞானவான், ஏனென்று சொன்னால் நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது என்று சொன்னால் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அது என்னவென்று சொன்னால் சிம்பிளான காரியம்தான். ஒரு மனுஷனுக்கு சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உதவி செய்வது தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் சரீர பிரகாரமாக ஒரு பசியிலையோ பட்னியிலையோ ஒரு தேவையிலையோ இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்களை நம்பி வருவான். அப்போ அதை விட முக்கியம் ஆத்மீக நன்மை. அந்த ஆத்மா இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், இயேசுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதான முக்கியம். அப்போ அந்த ஆத்மாக்குள்ள ஆகாரங்களை நாம் கொடுக்கணும். இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்வார், நம்ம எந்த ராஜ்யத்துக்கு போகிறோம், இப்படியெல்லாம் தெளிவாக சொல்லி ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவனண்டை நீங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உதவி செய்து நீங்கள் திருப்புவீர்களானால் வேதத்தின்படி, மனுஷிக இதன்படி திட்டத்தின்படி அல்ல, வேதத்தின்படி நீங்கள் ஞானவான்களாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது ஒருவருடைய குறைவுள்ளவர்களாக இருந்தால் நம்ம ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதற்கும் ஆண்டவர் ஒரு ரெமடி வச்சிருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன், அவர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அதுக்கு நமக்கு சொல்யூஷன் இருக்குது. பாருங்கள், அப்படி ஒருவேளை நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணாமல் ஆண்டுடைய பார்வையில் நீங்கள் ஞானமற்றவர்களாக இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தை தந்தால் நான் நிச்சயமாக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவேன். ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யம் என்னை பார்த்து ஞானவான் ஞானவாட்டின்னு சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்வீங்கன்னா நிச்சயமாக இன்றிலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்கள். ஜனங்களும் உங்களை ஞானவான்கள் என்று சொல்லுவார்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து ஞானவான் என்று சொல்லுவார். ஆக அந்த ஞானவான்கள் லிஸ்ட்டில் நாம் வரும்படியாக வாஞ்சிப்போம். நிச்சயமாக இதுதான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். இதோடு சேர்ந்து அநேக சந்தோஷத்தையும் சமாதானத்தை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருள்வாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you all.